சமாரியனை எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? பேய் பிடிச்சவனுக்கு சமமாக சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லுவாங்க? பேய் பிடிச்ச சரீரத்தெல்லாம் கீறுறான் பாருங்க, கத்துறான் பாருங்க, கதறான் பாருங்க, மற்றவங்களை அடிக்கிறான் பாருங்க, அப்படிப்பட்ட பித்து பிடித்தவனுக்கு நிகராக சொல்லப்படுகிறவன் தான் சமாரியன். அதான் இயேசுவே சொன்னா, உன்னை நாங்கள் பிசாசு பிடித்தவன் என்றும் சமாரியன் என்றும் சொல்லுகிறது சரியே அப்படின்னு இயேசுவை குற்றப்படுத்தினாங்களா? இயேசுவை தூசிச்சாங்களா? அப்படிப்பட்டவன் தான் சமாரியன் குஷ்டரோகியாக இருந்தானா எவ்வளோ மோசமானவன்றதை யோசித்து பார்த்துக்கோங்க. ஆனால் அவன் தான் சுகமானதை, சுஸ்தமானதை, ஆரோக்கியமானதை கண்டு இயேசுவிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி சொல்லலானா, தேவனை மகிமைப்படுத்தினானா. சூப்பர். இப்போ இயேசு ஒரு கேள்வி இங்கே கேட்குறாரு. இயேசு அவர் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவன் நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். சொஸ்தமான 9 பேர் எங்கே போயிருப்பான்? டார்லிங்கை பார்க்க போயிருப்பான், தாய் தோப்பனை பார்க்க போயிருப்பான், பிள்ளைகளை பார்க்க போயிருப்பான். உண்மையா யதார்த்தத்தை பேசுவான். தன் மனைவியை பார்க்க போயிருப்பான், குழந்தைகளை பார்க்க போயிருப்பான், பெற்றோர்களை பார்க்க போயிருப்பான். ஆனால் இந்த ஒருத்தன் பாருங்க, அவன் சமாரியன். எத்தனைக்கு கலிலேயால இருந்தவன் கூட கிடையாது, சமாரியன். இவன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறான். ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு தெரியுங்களா? 10 பேருமே எங்க இருந்து போறவங்கன்னா அந்த ஒரு கிராமத்துல இருந்து போறவங்க. அந்த சமாரியா கலிலேயா என்கிற நாட்டிலிருந்து புறப்பட்டு போறவங்க. இப்ப திரும்பி 9 பேர் எங்க போயிருக்கான்னு தெரியுங்களா? எங்க கட்டளையை பெற்றாங்களோ, இயேசு எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துக்கு தான் திரும்பி போனான். ஆனா உன்னை கவனிங்க, போயிருப்பான், அவனுக்கு நன்றியறிதல் உள்ளவனா இருந்திருப்பான், பார்த்துருப்பான். இயேசு இப்ப அங்க இல்லை. இயேசு இப்ப என்ன செய்கிறார்? அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிராமங்களினூடாக, பட்டணங்களினூடாக சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு அவர் எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார். மற்றவன் பார்த்தான், சுகமாயிட்டான், நம்ம தான் வந்தோம், இங்கேதான் அவர் இருந்தாரு. இல்ல, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டுன்னு போயிட்டான். ஆனா இந்த ஒருத்தனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவனும் சுகமாக்கப்பட்டவன், அவனும் குஷ்டரோகியில் ஒருவன். ஆனால் அவன் சமாரியன். தன்னுடைய நிலை மோசமான நிலை எனப்படுவதாக இருந்தாலும், தான் மோசமானவன் என்று சமுதாயத்தால் முத்திரை குத்தப்பட்டவனாக இருந்தாலும், தான் துரோகி என்றோ, மோசமான என்றோ, பித்து பிடித்தவன் என்றோ, சமாரியன் என்றோ, அவன் குற்றம் சாட்டப்பட்டவனாக, குறை சொல்லப்பட்டவனாக, வேதனைப்படுத்தப்பட்டவனாக இருந்த போதும் அவன் ஒரு விஷயத்தை கவனிச்சா. என்ன செஞ்சான் தெரியுமா? தேட ஆரம்பிச்சான். இயேசு எங்க இருக்கிறார்? அழுகி போன என் கை, அழுகி போன என் கால் இன்னைக்கு சுகமா இருக்கு, அழுகி போன என் முகம் நல்லா இருக்கு, அழுகி போன இந்த கால் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கு. நான் ஓடுறேன், இயேசுவை தேடுறேன். அவர் எந்த பட்டணத்துல இருக்கிறார்? அவர் எந்த கிராமத்துல இருக்கிறார்? எங்க போனா இயேசுவை நான் கண்டுபிடிக்க முடியும்? சரியாக வந்தான். இயேசு எங்கே இருந்தாரோ அங்கே அவரை தேடி வந்தான். அவன் தாங்க நன்றி அறிதல் உள்ள கிறிஸ்தவன். அவன் தாங்க நன்றி அறிதல் உள்ளவன். கைகளை தட்டி சொல்லுங்க, நாம இன்னைக்கு வாரம் இயேசுவை தேடி வர்றோம்னா நன்றி உள்ள ஜனங்களா இருக்க போய்தான், நன்றியுள்ள மக்களா இருக்க போய்தாங்க.